பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செரித்த மண்ணின் குடம்பையினுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. அடங்கிய விருத்தி யான் என்று அறிந்தபின் செரித்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவார். அருமையான ஒரு பாடல். அடங்கிய விருத்தியான் அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சுங்களேன்? விருத்தி நான் என்ற எண்ணம் நமக்குள்ள எப்பயுமே ஒரு பேசிக்கா ஒரு ஈகோ இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரத்தை விட்டவன் என்ற அர்த்தம். அகங்காரத்தை விட்டவன்னா ஞானம் அடைந்தவன் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பேசிக்கா நம்ம ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு பெரியவங்கிட்ட போனா நம்ம அந்த இடத்துல நமக்கு ஈகோலாம் என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் பணிவோட என்ன பண்ணுவோம், சொல்லுங்க அப்படின்னு கேட்போம்ல. அது போல ஒரு குருநாதர்கிட்ட வரும்பொழுது நம்மளுடைய அவுட் சைடு ஈகோ, நம்ம ஈகோலாம் என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுருணும். அங்க சுவாமி சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ ஞானம்னு சொன்னீங்களே சொல்லுங்க. ஓ இதுதானா, அதுவா, இதுதான் எனக்கு தெரியுமே, அதுதான் அதுவாச்சு, இதுதான் இதுவாச்சேன்னு அந்த டைலாக்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த முன்னாடி இருக்கிற 3 பாடல்களை படிக்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த குரு டெஸ்ட் பண்றாரு. இந்த சீடனுக்கு உண்மையாலுமே அவனுக்கு தேவையா, வேணுமா? அந்த காலத்துல எல்லாம் குருகிட்ட வந்தவொடனே யாருமே பாடம் சொல்லி தர மாட்டாங்க, எடுத்தவொடனே பாடம் சொல்லி தர மாட்டாங்க. அவனுக்கு ஒரு கர்மத்தை கொடுத்துருவாங்க. ஆசிரமத்துல இந்த வேலையை செய்யு, இந்த சேவையை செய்யு. அவன் வேலையை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்ச காலம் செஞ்சுக்கிட்டே வரணும். குரு சேவை செய்யணும். அந்த சேவை செஞ்சு அவனுக்குள்ள ஒரு பணிவு வரணும். அவனுடைய ஈகோங்கிறது கொஞ்சம் மட்டமாகி கொஞ்சம் குறைஞ்சி அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும். சொல்வதை லிசன் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் வந்தாதான் அவனுக்கு உபதேசமே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் மாஸ்டர் வைக்கிற டெஸ்ட் வைப்பாங்க. அவங்களுக்கு டெஸ்ட்னா என்னது, அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவனுடைய ஈகோவானது, அவனுடைய அகங்காரமானது, மனமானது எப்படி விகாரமா இருக்குது, எப்படி போகுது, அதெல்லாம் அவன் தன்னுடைய சுயநல பல விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டு இந்த ட்ரூத் மேல அவனுக்கு கான்பிடண்டா வேணும்னு ஒரு ஏக்கம் இருக்குதா, அவனுக்கு முமுட்சுத்துவம் இருக்குதா, விருப்பம் இருக்குதா, அதற்கு எதையும் செய்ய தயாரா இருக்கானா, அதற்கு இந்த உபதேசத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்குள்ள தீவிரமா இருக்குதா, அதற்கு இவன் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறானா, உடல் உழைப்பும் பல சூழ்நிலைகளில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தாங்கி அதை தாண்டி எனக்கு இந்த சத்தியம் கேட்டே தீர வேண்டும் என்ற அந்த ஒரு தீவிர முமுட்சுத்துவம் அவனிடம் இருக்கிறதா என்று குருவானவர் கண்காணிப்பார். அவர் பார்ப்பார். அவர் பார்க்கும்போது அதையும் தாண்டி அவனுக்கு அந்த ஒரு நோக்கம் இருந்தா உடனே அவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் அவருக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். ஆனால் அது குறைவாக இருக்கும் பொழுது அவனுக்கு கர்மத்தை செய்து அவனை பக்குவப்படுத்துவதற்காக காத்து கொண்டுதான் இருப்பார். முன்னாடியே எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. எப்பயுமே சத்தியங்களை கேட்பவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனா, நான் சொல்லிய இந்த கீதை எல்லோருக்குமானவை அல்ல, நீ கேட்டதினால் உனக்கு என்ன பண்றேன் சொல்றேன். யார் பக்தியுடனும் யார் என் மீது சிரத்தையுடனும்
நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இதை கேட்க வேண்டும், தெரிந்துக்க வேண்டும் என்று எவர் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கீதை என்று கடைசியாக முடிக்கிறார் அவர். அவர் கீதையை சொன்னார், எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிறோம், இந்த விஷயத்த கேட்கணும்னு விரும்பி வந்திருக்கவங்களுக்கு தான் இதை நம்ம சொல்ல முடியும். புரியுதா இல்லைங்களா? நான் ஒரு மேடையை போட்டு வாங்க 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 எல்லாருக்கும் ஞானம் தரேன் வாங்க வாங்க எல்லாம் கேளுங்கன்னா, அப்படி நிறைய இந்த அவுட்டோர் இதுல ப்ரோக்ராம் நடக்கும். வந்து ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, ஏதோ பேசுறாரு கேட்பாங்க, நல்லா தான் பேசுறாரு, அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய நான் பார்த்திருக்கேன், இந்த பல இடங்கள்ல சத்சங்கம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல தேவை கிடையாது. தேவை இல்லாதவர்களுக்கு, விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஞானம் சார்ந்த இந்த மாதிரி ஆழமான ரகசியத்தை போதிக்க கூடாது என்பதே ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஏன்னா இதுக்கு அந்த டெடிகேஷனும் ஸ்ரத்தையும் இல்லாம இது உள்வாங்கவே முடியாது. தீவிர விருப்பம் இல்லாட்டினா இது உள்வாங்கவே முடியாது. அததான் இங்க சொல்றாரு, அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் அவனுடைய ஈகோ குறைஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவனுடைய மனோவிருத்திகள் குறைஞ்சிருச்சு, அவனுக்கு உபதேசம் கொடுக்க தயாரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவன் பக்தியும் பணிவும் அவனுக்குள்ள வந்ததுன்றது தெரிந்ததுக்கு அப்புறம், செறிந்த மண்ணின் குடம்பையில் உள் புழுவும் ஊதும் குளவியின் கொள்கை போல். அப்படின்னா என்ன? குடம்பைன்னா முட்டை அல்லது கூடு என்ற அர்த்தம். இப்ப இந்த குளவி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், புழுவை எடுத்துட்டு வந்து அதனுடைய கூட்டுல வச்சுட்டு அது தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ரிங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். அந்த புழு என்ன நினைக்கும்னா, நம்மளை கொத்த போறான்னு அது ஒவ்வொரு நிமிஷமும் பயத்துல இருந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு 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 அதை பார்த்து 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 அதுவாவே மாறிடும். அந்த புழுவானது குளவியா மாறிடும். புரியுதா இல்லைங்களா? இதுதான் அப்படிதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த நம்ம வீட்டுல ஃபேனுக்கு நடுவுல இல்ல எங்கேயாவது ஒரு சந்துக்கு நடுவுல எல்லாம் என்னது, ஒரு குளவி கூடு கட்டி இருக்கும். அந்த குளவி என்ன பண்ணும், புழுவை கொண்டு, மண்ணுல இருக்க புழுவை கொண்டு வந்து அங்க வச்சு அதை தன்னோட ரிங்காரத்தின் மூலியமா தொடர்ந்து இது போடக்கூடிய சவுண்டிலே அந்த புழு குளவியாவே தன்னை பாவித்து அந்த சரீரமே மாறிடும். இப்படிதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். சோ அது போல இங்க என்ன சொல்றாரு, குடம்பையினுள் புழுமுன் ஊதும் குளவி போல அந்த உதாரணத்தையும் கொண்டு காட்டுறாரு. எப்படி அந்த குளவி சத்தமிட்டு அதை மாற்றுவது போல நீங்க என்ன பண்ணுங்க, தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரு. எனக்கும் என்ன தப்பிச்சு போயிடாம, என்ன எங்க மிஸ் ஆயிடாம, எப்படி எனக்குள்ளே அந்த திருப்பி 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 அந்த ஆத்ம ஞானத்தை எனக்கு எடுத்து சொல்லி 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 என்னையும் உங்களை போல மாற்றுங்கள், என்னையும் அந்த ஜீவன் முக்தராக மாற்றுங்கள் அப்படின்னு இங்க என்ன பண்றாரு, விண்ணப்பம் வைக்கிறார். அது எப்படி? உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரு. உங்களை பார்த்து உபதேசம் சொல்றேன்னா அப்படி கிடையாது. உடலை பார்த்து உபதேசம் சொல்வதில்லை, மனிதன் ஜாதியை பார்த்து உபதேசம் சொல்வதில்லை, அவனை பேரை பார்த்து உபதேசம் சொல்வதில்லை. இல்ல இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர் தாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு இல்ல. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்கிறது. எல்லாருமே ஜீவாத்மாக்கள், எல்லாருமே ஜீவன்கள். அததான் இங்க சொல்றாரு, ஜீவனை பார்த்து. ஏன்னா அந்த ஜீவன் தான் அறியாமையில் மாட்டிக்கொண்டு துக்கத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றது. அந்த துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். மனதிற்கு உபதேசம் அல்ல, இந்திரியங்களுக்கு உபதேசம் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகியவன் தான் தன்னை மறந்து துக்கத்திலே ஒரு அறியாமையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும். அப்படிதான் சொல்றார், உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. யாரு? குரு. எதற்கு? ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி, ஆத்மாதான் நான் என்பதை, அந்த சத்தியத்தை உணர்வதற்கு. அகம் பிரம்மாஸ்மி, நானே அதுவாக இருக்கிறேன், ஆத்மாதான் அனைத்துமாக இருக்கின்றது, எங்குமாக இருக்கிறது அப்படின்ற அந்த சத்தியம் எனக்குள்ள அனுபவமாக எனக்குள் ஏற்படுவதற்கு, அது மாறுவதற்கு என்ன ஜீவனாகிய எனக்குள்ளே பார்த்து நீங்கள் உபதேசம் சொல்வீர்களாக அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய சொல்ல வேண்டும், சொல்வீர்களாக என்பது அர்த்தம். இவன் அகம்பாவ உணர்வுகள் அடங்கியவன் என்பதை அறிந்த பின் மண்கூட்டின் உள்ளே தான் சோதித்து வைத்த புழுவை சோதித்து கொண்டு வந்து வைத்த புழுவின் முன்னே தன் உருவம் ஆகும்படி செய்திட ஊதும் குளவியின் தன்மை போல் உபதேசிக்க தொடங்கிய குருவும் அவன் ஆன்ம வடிவம் பெற வேண்டி சத்தியத்தை உணர வேண்டும், பிரம்மத்தை உணர வேண்டும், பிரம்மமாக மாற வேண்டும் என்று அவன் சரீரத்தில் உள்ள, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து உபதேசம் சொல்ல தொடங்கினார், செய்யலானார். அப்ப என்னாச்சு?
இப்ப உபதேசம் சொல்றதுக்கு தயாராயிட்டாரு மாஸ்டர். குருநாதர், ஞான குருநாதர் என்ன பண்றாரு? ரைட்டு, இவன் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிட்டான். அப்ப இவன்கிட்ட நாம இப்ப என்ன பண்ணலாம்? பேசலாம். இவன்கிட்ட என்ன பண்ணலாம்? சொல்லலாம் அப்படின்றதும் ஒரு முடிவுக்கு வரார். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அடுத்த பாடல்ல பார்ப்போம். நல்லது.